ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா பாபுராஜ், கிருத்திகா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் தினு தாமஸ் அவர்கள் தான் இந்த படத்தை ஈர்க்கிற படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2018 மலையாளத்தில் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பொம்மை. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா, பிரியா பவானி சங்கர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராதாமோகன் அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்காரு. படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னமும் திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணலை. இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ஓவர்சீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2nd வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த திரைப்படத்தை. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்க தான் இந்த படத்தை ஈகிருக்காங்க. படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா பிரபாஸ், தீபிகா படுகோன், உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நாகேஸ்வின் அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்காரு. படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 15 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.